ஓகே, குட் மார்னிங். அனைவருக்கும் காலை வணக்கங்கள். முன்னுரிமை மட்ட மாணவர்களுக்கான மற்றொரு அரசியல் வகுப்பில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் ஒரு பகுதியை முழுமையாக முடிக்க பார்ப்போம். பெரியதொரு பகுதி எந்த அளவு சாத்தியப்படும் என்பது தெரியாது. பெரியதொரு பகுதி, முக்கியமாக வினாக்கள் வரக்கூடிய ஒரு பகுதி. 301 நிலை மட்டத்திற்குரிய ஒரு பகுதியாக இது இருக்க. நாம் ஏற்கனவே அரசியல் சமூகமயமாக்கம் தொடர்பான தெளிவான விளக்கங்களை பார்த்திருக்கிறோம். இன்றைய நாளில் நாம் பார்க்க இருக்கிற விடயம் அரசியல் கலாசாரம் என்ற விடயம். இதுவும் உங்களுக்கான பகுதி 301 நிலையில முக்கியமாக வரக்கூடிய ஒரு பகுதி. இன்றைய நாளோடு உங்களுக்கான முதலாவது மாத வகுப்புகள் நிறைவடைகின்றன. அடுத்த மாதத்திலிருந்து அடுத்த வகுப்பிலிருந்து நாம் முயற்சிப்போம் வகுப்பில் 2 பகுதிகள் படிப்பதற்கு. 301 ஒரு பகுதியும் 302 ஒரு பகுதியும். மாணவர்கள் கவனிக்க வேண்டும், தயவு செய்து இந்த குறிப்புகளை யாருக்கும் கையளிக்காதீர்கள். அவங்களுக்கான குறிப்புகள் மிக சிரமப்பட்டு எடுக்கப்படுகின்ற குறிப்புகள், பல புத்தகங்கள் வாசித்து எடுக்கப்படுகின்ற குறிப்புகள். இந்த குறிப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்கின்றீர்கள் பணம் செலுத்தி. ஆக பணம் செலுத்தாதவர்கள் யாரும் இருப்பார்களாக இருந்தால் பணம் செலுத்தாதவர்களுக்கு இந்த குறிப்புகளை வழங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள். பணம் செலுத்தியவர்கள் நீங்கள், பணம் செலுத்தாதவர்களுக்கு இந்த குறிப்புகளை வழங்குவதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். சரி, நாம் இன்றைக்கு பார்க்கிறோம் அரசியல் கலாசாரம் தொடர்பாக நாம பார்க்கிறோம். முன்னூறு நிலை மட்டத்துல அடுத்த ஒரு முக்கியமான பகுதி அரசியல் கலாசாரம். சரி, இந்த அரசியல் கலாசாரம் பற்றிய சமகால கற்கையானது 1950களின் பிற்பகுதி மற்றும் 60களின் ஆரம்பத்தில் இடம்பெற்றிருந்தது. அப்படி என்றால் இந்த அரசியல் கலாசாரம் பற்றிய கற்கையானது அரசறிவியல் பாடத்தில் 1950ஆம் 60ஆம் ஆண்டு காலப்பகுதிகளில் ஆரம்பமாகியது. 1963ஆம் ஆண்டில் கேப்ரியல் ஹல்மண்ட் மற்றும் சிட்னி வேர்பா, 1962 கேப்ரியல் ஹல்மண்ட் மற்றும் சிட்னி வேர்பா. அப்ப இந்த 2 பேரும் முக்கியமான ஆட்கள். பாருங்க பாப்போம், கேப்ரியல் ஹல்மண்டும் சிட்னி வேர்பா. இந்த 2 பேராலையும் ஆகிய 2 அமெரிக்க அரசியல் விஞ்ஞானிகளின் அரசியல் கலாசாரம் பற்றிய முக்கியமான விஞ்ஞானிகளும் அரசியல் கலாசாரம் பற்றிய கற்கை நெறியினை ஆரம்பித்து வைத்தவர்களாக நாம் அடையாளப்படுத்தலாம். யாரு? கேப்ரியல் ஹல்மண்ட் என்பவரும் சிட்னி வேர்பா என்பவரும். அப்ப இவர்கள் தான் முதன்முறையாக இந்த அரசியல் கலாசாரம் பற்றிய கற்கையினை மேற்கொண்டிருந்தனர். இவர்களின் மூலமாகத்தான் ஆரம்பித்து வைக்கப்பட்டது என்று நாம் சொல்லலாம். அரசியல் கலாசாரம் என்பது அரசியல் செயலுக்கான அத்திபாரமாக கொள்ளப்படுகிறது. அத்திபாரமாக, இது சரியான தமிழ் அத்திபாரம். நாம எல்லாமே அத்திவாரம்னு சொல்லி நீங்க உச்சரிச்சிருப்பீங்க. சரியா நாம சொல்லணும் அத்திபாரம். அரசியல் கலாசாரம் பவுண்டேஷன். அரசியல் கலாசாரம் என்பது அரசியல் செயலுக்கான அத்திவாரமாக காணப்படுகிறது. அதாவது ஒரு மனிதன் அரசியல் செயற்பாட்டில் ஈடுபடுவதற்கான அடிப்படையாக அமைவது அரசியல் கலாசாரம். ஒரு மனிதனின் அரசியல் செயற்பாட்டை தீர்மானிக்கின்ற முக்கிய அம்சமாக காணப்படுவது இந்த அரசியல் கலாசாரம். அரசியல் நடத்தையில் செல்வாக்கு செலுத்துகின்ற வரலாற்று அனுபவங்கள், நினைவுகள், அரசியலில் தனிநபர்களது நோக்கு, திறன்கள் என்பவற்றை உள்ளடக்கியதே அரசியல் கலாசாரம். அரசியல் கலாசாரம் என்றால் என்ன பார்க்கிறோம்? அரசியல் நடத்தையில் செல்வாக்கு செலுத்துகின்ற வரலாற்று ரீதியான அனுபவங்கள், நினைவுகள், அரசியலில் தனிநபர்களது நோக்கு, திறன்கள் என்று பல்வேறுபட்ட விடயங்களை உள்ளடக்கியதுதான் அரசியல் கலாசாரம். சொல்லி பார்த்துக் கொள்ளுங்க பாப்போம். அரசியலில் செல்வாக்கு செலுத்துகின்ற வரலாற்று அனுபவங்கள், நினைவுகள், அரசியலில் தனிநபர்களது நோக்கு, திறன்கள் என்பவற்றை உள்ளடக்கியதுதான் இந்த அரசியல் கலாசாரம் ஆகும். விளக்கமாக நோக்குவோமாயின் அரசாங்கத்தின் அரசியல் பொருளாதார வாழ்க்கை எவ்வாறு நடாத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பான நம்பிக்கைகள், பெறுமதிகள், நெறிமுறைகள் என்பவற்றின் ஒரு தொகுதியே அரசியல் கலாசாரம். அரசாங்கத்தின் அரசியல் பொருளாதார வாழ்க்கை எவ்வாறு கொண்டு நடத்தப்பட வேண்டும்,
ஒரு அரசாங்கத்தினது அரசியல் பொருளாதார விடயங்கள் எவ்வாறு நடத்தப்பட வேண்டும் என்பது தொடர்பான நம்பிக்கைகள், மக்கள் மத்தியில காணப்படுகின்ற நம்பிக்கைகள், பெறுமதிகள், நெறிமுறைகள் என்பவற்றின் ஒரு தொகுதியே அரசியல் கலாசாரம் ஆகும். இந்த அரசியல் கலாசாரமானது அரசியல் மாற்றத்திற்கான சட்டத்தினை உருவாக்குகிறது. இந்த அரசியல் கலாசாரம் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அரசியல் ஒரு நிகழ்வு, ஒரு நடத்தை மாற்றம் அடைவதற்கு பங்களிப்பு செலுத்துகிறது. நாடுகள், அரசுகள் மற்றும் குழுக்கள் தனக்கென தனித்துவமான புறம்பான அரசியல் கலாசாரத்தை கொண்டிருக்கின்றன. அப்ப நாம உலகத்தை பார்க்கின்ற பொழுது, உலகத்தில் காணப்படுகின்ற நாடுகளை அவதானிக்கின்ற பொழுது, ஒவ்வொரு நாடும் இந்த அரசியல் கலாசாரம் சட்டத்தினை உருவாக்குகிறது. ஒரு குறித்த நாட்டின் சட்டத்தினை உருவாக்குவதில் இந்த அரசியல் கலாசாரம் பங்களிப்பு செலுத்துகிறது. இந்த நாடுகள், அரசுகள் மற்றும் குழுக்கள் தனக்கென தனித்துவமான, யாரும் மைக்கோன் பண்ணி வச்சிருக்கிறீங்க, தனக்கென தனித்துவமான புறம்பான அரசியல் கலாசாரத்தை கொண்டனவையாக காணப்படுகின்றன. ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு வகையான அரசியல் கலாசாரம் காணப்படுகின்றன. அதே போல ஒவ்வொரு குழுக்களுக்கும் இடையில் தனிப்பட்ட அரசியல் கலாசாரங்கள் காணப்படுகின்றன. ஆக நாட்டுக்கு நாடு அரசியல் கலாசாரம் வேறுபடும், குழுக்களுக்கு குழுக்கள் அரசியல் கலாசாரம் வேறுபட்டவையாக இருக்கும். அரசியல் உலகம் தொடர்பாக மக்கள் பார்வையினை அரசியல் கலாசாரம் வடிவமைக்கிறது. அரசியல் தொடர்பாக மக்கள் என்னத்தை எதிர்பார்க்கிறார்கள், மக்கள் எதனை அவதானிக்கின்றார்கள் என்பதை இந்த அரசியல் கலாசாரமானது ஒழுங்கமைக்கின்றது. அத்தோடு அரசியல் உலகத்தில் எது பெருமதியானது, எது பெருமதியானது என்பதை மக்கள் தெரிந்து கொள்வதிலும் இந்த அரசியல் கலாசாரம் செல்வாக்கு செலுத்துகிறது. அரசியல்ல எந்தெந்த விடயங்கள் முக்கியமானது, எந்தெந்த விடயங்கள் முக்கியத்துவம் அற்றது என்பன போன்ற விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு இந்த அரசியல் கலாசாரமானது பங்களிப்பு செலுத்துகிறது. இப்ப நாம என்ன பார்த்திருக்கிறோம், இந்த அரசியல் கலாசாரமானது நாட்டுக்கு நாடு வேறுபடும். இந்த அரசியல் கலாசாரமானது சட்டத்தை உருவாக்குவதில் பங்களிப்பு செலுத்துகிறது. அரசியல் கலாசாரம் எனப்படுவது உலக அரசியல் தொடர்பாக மக்களின் பார்வையாக காணப்படுகிறது. இந்த அரசியல் கலாசாரமானது உலக அரசியல் தொடர்பாக மக்களின் பார்வையை வடிவமைக்கின்றது. அத்தோடு உலகத்தில் பெருமதியானது எது, பெருமதி அற்றது எது என்பதை தெரிந்து கொண்டு அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு இந்த அரசியல் கலாசாரம் பங்களிப்பு செலுத்துகிறது. சில அரசியல் கலாசாரங்கள் தனிநபர் சுதந்திரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பனவாக அமைந்திருக்க, இன்னும் சில அரசியல் கலாசாரங்கள் சமூக ஒருங்கிணைவு, சமூக ஒற்றுமை என்பவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவனையாக காணப்படுகின்றன. இப்ப நம்ம பார்க்கிறோம், சில நாட்டு அரசியல் கலாச்சாரம் நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோமே. அரசியல் கலாச்சாரம் நாட்டுக்கு நாடு, நபருக்கு நபர், குழுக்களுக்கு இடையே மாற்றம் அடையும். அந்த வகையில சில நாட்டு அரசியல் கலாச்சாரமானது தனிநபர் சுதந்திரத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பனவையாக அமைந்திருக்க, இன்னும் சில அரசியல் கலாச்சாரங்கள் சமூக ஒருங்கிணைவு, சமூக ஒற்றுமை என்பவற்றுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பனவையாக காணப்படுகிறது. ஆக எல்லா நாட்டு அரசியல் கலாச்சாரமும் ஒரே மாதிரியாக அமையப்பெறுவதில்லை. அது நாட்டுக்கு நாடு வேறுபடும். அதே நேரத்தில் ஒரு நாட்டில் சமஷ்டி நாடாக இருந்தால் மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடும். இந்த அரசியல் கலாச்சாரங்கள், அரசியல் கலாச்சாரம் மக்களின் வகிப்பங்கு மற்றும் நடத்தையினை வடிவமைப்பதாக காணப்படுகிறது. இந்த அரசியல் கலாச்சாரமானது அரசியலின் மக்களின் பங்களிப்பினையும் மக்களின் அரசியலின் வடிவமைப்பையும், அந்த நாட்டு அரசியல் அமைப்பை வடிவமைப்பதுமாக காணப்படுகிறது. இந்த அரசியல் கலாச்சாரமானது மக்களின் வகிப்பங்கு மற்றும் நடத்தையினை, மக்களது வகிப்பங்கு, மக்கள் நடத்தை என்பவற்றை தீர்மானிப்பதாக, வடிவமைப்பதாக காணப்படுகின்றது. ஒழுங்கு மற்றும் அரசியல் செயல்முறைக்கான அர்த்தத்தினை கொடுக்கின்ற ஒரு தொகுதியான மனப்பாங்குகள், நம்பிக்கை மற்றும் உணர்வுகளே அரசியல் கலாச்சாரமாகும். இதை பாடமாக்கிக் கொள்ளுங்க. ஒரு அரசியலில் ஒழுங்கு மற்றும் அரசியல் செயல்முறைக்கான அர்த்தத்தினை கொடுக்கின்ற ஒரு தொகுதியான மனப்பாங்குகள், நம்பிக்கைகள் மற்றும் உணர்வுகளே அரசியல் கலாச்சாரம் ஆகும். இது அரசியல் முறையொன்றின் நடத்தையினை கட்டுப்படுத்துகின்ற ஒழுங்கு விதிகள் மற்றும் எண்ணப்போக்குகளையும் வழங்குகிறது. அரசியல் தொடர்பான கலாச்சாரம் எனப்படுவது அந்த நாட்டு அரசியல் விதிகளை, அந்த அரசியல் முறையொன்றின் நடத்தையினை கட்டுப்படுத்துகின்ற, அரசியல் நடத்தையினை கட்டுப்படுத்துகின்றதுன்னு சொன்னால், அரசியல் நடத்தை எப்படி கட்டுப்படுத்தப்படும்? ஒரு அரசியல் யாப்பொன்றினூடாக கட்டுப்படுத்தப்படுகின்ற
ஒழுங்கு விதிகள் மற்றும் எண்ணப்போக்குகளை வழங்குவதாக இந்த அரசியல் கலாச்சாரம் அமையப்பெறுகிறது. அரசியல் கலாச்சாரத்தினை வடிவமைக்கின்றவை எவை என்பது தொடர்பாக வேறுபட்ட கருத்துக்கள் காணப்படின், அதாவது இந்த அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்குவது யார், ஒரு நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை தீர்மானிக்கின்றது யார் என்பது தொடர்பாக வெவ்வேறுபட்ட கருத்துக்கள் காணப்படுகின்றன. எனினும் பின்வரும் அம்சங்கள் ஒரு நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை தீர்மானிப்பதாக அமைகிறது. இந்த அரசியல் கலாச்சாரத்தினூடாக என்ன நடக்குதுன்னு சொன்னால், ஒரு அரசியல் தொடர்பான தகவுகள், அரசியல் தொடர்பான தகவுகள் சொன்னால் அது ஒரு இந்திய மொழிநடையில வாரது தகவுகள், அரசியல் தொடர்பான எண்ணக்கருக்கள், அரசியல் தொடர்பான விடயங்கள் ஒரு பரம்பரையிலிருந்து பிரிதொரு பரம்பரைக்கு மாற்றப்படுவது சமூகமயமாக்கம். அதே போல அந்த சமூகமயமாக்கத்தின் ஒரு அங்கம்தான் இந்த அரசியல் கலாச்சாரம். அப்ப இந்த அரசியல் கலாச்சாரத்தினூடாக அரசியல் தொடர்பான தகவுகள் ஒரு பரம்பரையிலிருந்து பிரிதொரு பரம்பரைக்கு கைமாற்றப்படுகிறது. நாம் இந்த அரசியல் கலாச்சாரம் எனப்படுவது, அதாவது அரசியல் தொடர்பான விடயங்களை ஒரு கலாச்சாரமாக, மரபாக, ஒரு சமூக விடயமாக தொடர்ச்சியாக பின்பற்ற வருவதுதான் அரசியல் கலாச்சாரம். அப்ப இதனூடாக என்ன செய்யப்படுது? அரசியல் தகவுகள், அரசியல் நம்பிக்கைகள், உணர்வுகள் ஒரு பரம்பரையிலிருந்து பிரிதொரு பரம்பரையினருக்கு இடம் மாற்றப்படுகிறது. அவ்வாறு இடம் மாற்றப்படுகின்ற முக்கியமான பணியினை இந்த அரசியல் கலாச்சாரமானது வழங்கி வருகிறது. அவ்வாறு இந்த அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுகின்ற அம்சங்களாக நாம் சிலவற்றை பார்க்கிறோம். அதுல ஒன்று குடும்பம், பாடசாலை, சமூகம், தொடர்பு சாதனங்கள், அரசியல் கட்சிகள். இவை இல்லாமல் நாம் ஏற்கனவே பார்த்தது போல அரசியல் சமூகமயமாக்கலில் பார்த்த பல்வேறுபட்ட முகவர்களும் இதில் உள்ளடங்குவார்கள். இந்த முகவர்கள் முக்கியமானது. அடுத்து நீங்க இதுல முக்கியமாக ஒன்று போட்டுக்கொள்ளணும், தற்போதைய நிலையில அரசியல் கலாச்சாரத்தை வடிவமைப்பதில், தீர்மானிப்பதில் பிரதான பங்குதாரராக இருப்பது இந்த சமூக வலைத்தளங்கள், வெகுஜன சமூக வலைத்தளங்கள். எனவே அதனையும் நீங்கள் ஒரு அங்கமாக இதில் சேர்த்துக் கொள்ளலாம். சமுதாயப்படுத்தல் செயல்முறையில் ஆரம்ப கட்டத்தில் உள்ள குடும்பம், சமூகமயப்படுத்தலில் ஆரம்ப கட்டத்தில் உள்ள குடும்பம் என்ற அமைப்பே அரசியல் கலாச்சாரத்தினை வடிவமைப்பதில் மிக காத்திரமான பங்கினை வகித்து வருகிறது. எப்படி சமூகமயமாக்கலில் குடும்பம் முக்கியமானதாக காணப்பட்டதோ அதே போன்று அரசியல் கலாச்சாரத்தை தீர்மானிப்பதிலையும் இந்த குடும்பங்கள் முக்கியமானதாக காணப்படுகிறது. எப்படி அரசியல் சமூகமயமாக்கல தீர்மானிப்பதில அரசியல் குடும்பம் முக்கியத்துவம் பெற்றதோ அதே போல அரசியல் கலாச்சாரத்தை தீர்மானிப்பதிலையும் இந்த குடும்பங்கள் முக்கியமான பங்கினை வகித்து வருகிறது. ஓகே, அடுத்து வெகுஜன தொடர்பு சாதனங்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் என்பன இறுதி கட்டத்தில் மிக காத்திரமான பங்கை வழங்கி வருகின்றன. இந்த வெகுஜன இந்த வெகுஜன சாதனங்கள், அரசியல் கட்சிகள் என்பனவும் அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிப்பதில் பிரதான பங்குதாரர்களாக இருந்து வருகின்றன. சரி, இனி நாம பார்க்கிறோம், இப்போ இந்த அரசியல் கலாச்சாரத்தை எவ்வாறு தீர்மானிக்கின்றது என்று நம்ம பார்த்திருந்தோமே. குடும்பம், பாடசாலை, வெகுஜன ஊடகங்கள், அவற்றுக்கான விளக்கத்தை நான் இங்க பெருசா உங்களுக்கு கொடுக்கல. ஏன்? உங்களுக்கு முதல் நோட்ஸ்ல எப்படி அரசியல் சமூகமயமாக்கல்ல குடும்பம், பாடசாலை எப்படி பங்களிப்பு செலுத்துகின்றது என்பது தொடர்பாக தெளிவாக பார்த்தேன். அதனால அதே விடயத்தை நான் இங்க உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியப்பாடு இல்லை. அரசியல் சமூகமயமாக்கம் தான் அரசியல் கலாச்சாரம். அரசியல் கலாச்சாரம் எனப்படுவது என்னது? ஒரு பரம்பரையிலிருந்து பிரிதொரு பரம்பரைக்கு அரசியல் தகவல்கள் பரிமாற்றப்படுகிறது. அரசியல் சமூகமயமாக்கமும் அந்த வேலையை தான் செய்கிறது. ரைட். இந்த அரசியல் கலாச்சாரம் தொடர்பாக பல்வேறுபட்ட அறிஞர்களின் கருத்துக்களை நம்ம பார்ப்போம். சரி, மேக்ஸ் வெபர் இவர் தனது புரட்டஸ்தாந்தி ஒழுக்கமும் முதலாளித்துவத்தின் சாரமும், இவரால் எழுதப்பட்ட நூல் புரட்டஸ்தாந்தி ஒழுக்கமும் முதலாளித்துவத்தின் சாராம்சமும் என்ற நூலில் புரட்டஸ்தாந்து சமய சமூகம் சார் விழுமியங்கள் மற்றும் பெருமதிகளே முதலாளித்துவத்தின் விருத்திக்கு பெரும் பங்காற்றியதாக குறிப்பிடுகிறார். அப்ப இதுல என்னன்னு சொன்னால், ஒரு சமயத்தோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் தான் முதலாளித்துவத்தின் வளர்ச்சிக்கு விருத்திக்கு பங்காற்றியது என்று சொல்றார்.
அப்படி என்றால் சமயத்தோடு சம்பந்தப்பட்ட கலாச்சார விடயங்கள் தான் முதலாளித்துவ வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியதாக இவர் குறிப்பிடுகின்றார். ஓகே, அடுத்து நாம பார்க்கிறோம் கேப்ரியல் ஆல்மண்ட், சிட்னி வோர்பர். சரி, கேப்ரியல் ஆல்மண்ட் மற்றும் சிட்னி வோர்பர் இவர்கள் சிவில் கலாச்சாரம், 5 நாடுகளின் அரசியல் எண்ணப்பாங்கும் ஜனநாயகமும், 5 நாடுகளின் அரசியல் எண்ணப்பாங்கும் ஜனநாயகமும் என்ற நூலில் சிவில் கலாச்சாரம், 5 நாடுகளின் அரசியல் எண்ணப்பாங்கும் ஜனநாயகமும் என்ற நூலில் அரசியல் கலாச்சாரம் என்பது சமூக கலாச்சாரத்தின் ஒரு பகுதி என்றும் அது குறிப்பிட்ட அரசியல் முறையுடன் தொடர்புடையது எனவும் குறிப்பிடுகின்றனர். அரசியல் கலாச்சாரம் எனப்படுவது சமூகத்தில் ஒரு அங்கம், அது குறிப்பிட்ட அரசியல் முறையுடன் குறிப்பிட்ட அரசியல் முறையுடன் என்று சொல்லுகின்ற பொழுது தற்போது இலங்கையில் இருக்கிற 78ஆம் ஆண்டு அரசியல் முறை, அந்த 78ஆம் ஆண்டு அரசியல் முறையுடனும் இலங்கையில் காணப்படுகின்ற அரசியல் கலாச்சாரம் தொடர்புபட்டதாக இருக்கு. அப்ப பாருங்க பாப்போம், இவங்க என்ன சொல்றாங்கன்னு சொல்லி, சிவில் கலாச்சாரம் 5 நாடுகளின் அரசியல் எண்ணப்பாங்கு என்ற நூலில் கலாச்சாரம் என்பது சமூகத்தின் ஒரு பகுதி என்றும் அது குறிப்பிட்ட அரசியல் முறையுடன் தொடர்புடையதாகவும் எனவும் குறிப்பிடுகின்றார்கள். ரைட். அடுத்து சிட்னி வேர்பார் மற்றும் கேப்ரியல் ஆல்மண்ட் ஆகியோர் ஒரு சமூகத்தின் அரசியல் கலாச்சாரம் என்பது அடுத்து இவர்களது வரைவிலக்கு. அரசியல் கலாச்சாரம், இப்ப இதுல நீங்க பார்க்கணும், அரசியல் கலாச்சாரம் எனப்படுவது அரசியல் முறையுடன் தொடர்புடையது, ஒரு அரசியல் முறையுடன் தொடர்புடையது. அரசியல் முறை எனப்படுவது அந்த நாட்டில் காணப்படுகின்ற அரசியல் அமைப்போடு சம்பந்தப்பட்ட விடயம். அந்த நாட்டில் எத்தகைய ஆட்சி முறை காணப்படுகிறது, எவ்வாறான நிர்வாகத்துறை காணப்படுகிறது என்பதுதான் அரசியல் முறை. ஆக அரசியல் கலாச்சாரம் எனப்படுவது ஏதோ ஒரு அரசியல் முறையுடன் தொடர்புடையதாக காணப்படும் என இவர்கள் குறிப்பிடுகின்றார். மேலும் இவர்கள் ஒரு சமூகத்தின் அரசியல் கலாச்சாரம் என்பது அரசியல் முறையுடன் தொடர்புபடுகிறது. அந்த குறிப்பிட்ட சமூகத்தில் காணப்படுகின்ற அரசியல் கலாச்சாரம் அரசியல் முறையுடன் தொடர்புபடுகிறது. அரசியல் முறை என்றால் என்னது? அந்த நாட்டில் காணப்படுகின்ற சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை என்பன தொடர்பான ஒட்டுமொத்த அமைப்பையும் நாம சொல்லுவோம் அரசியல் முறை. ஆக ஒரு அரசியல் கலாச்சாரம் எனப்படுவது அந்த நாட்டில் காணப்படுகின்ற அரசியல் முறையுடன் தொடர்புடையதாக காணப்படுகிறது. இதன்படி அரசியல் முறையினது உறுப்பினர்களது அறிவு, உணர்வுகள், மதிப்பீடுகளுடன் தொடர்புடையதே சமூகம் ஒன்றின் அரசியல் கலாச்சாரம். அரசியல் கலாச்சாரம் எனப்படுவது அப்ப என்னது? அந்த நாட்டில் அந்த முத்துறைகள் பார்த்திருக்கிறோமே, சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை, அந்த துறைகளில் காணப்படுகின்ற உறுப்பினர்களின் அறிவு, அவர்களது உணர்வுகள், அவர்கள் தொடர்பான மதிப்பீடுகள் என்பவற்றோடு சம்பந்தப்பட்ட விடயங்கள் தான் அரசியல் கலாச்சாரம். ஆக அரசியல் கலாச்சாரம் எனப்படுவது அரசியல் முறை அமைவுடன் தொடர்புடையது. அரசியல் முறை அமைவு எனப்படுவது ஒரு நாட்டின் அரசியல் நிலையினை குறிப்பதாக அமையும். அதாவது சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை என்பன தொடர்பான விடயங்களை உள்ளடக்கியதாக அது அமையும். கேப்ரியல் ஆல்மண்ட் மற்றும் சிட்னி வேர்பர் என்பவர்கள் அரசியல் கலாச்சாரத்தின் 5 பரிமாணங்கள் பற்றி குறிப்பிடுகின்றார். இந்த அரசியல் கலாச்சாரத்திற்கு 5 வகையான பரிமாணங்கள் இருக்கும் என்று இவர்கள் சொல்லுகின்றார்கள். என்னது அந்த 5 பரிமாணங்கள்? ஒன்று, தேசிய அடையாளம் பற்றிய உணர்வு. அப்ப அரசியல் கலாச்சாரத்துல முக்கியமாக தேசிய அடையாளம் பற்றிய ஒரு உணர்வு காணப்படும். 2, அரசியல் வாழ்க்கையின் ஒரு பங்குபற்றாளர்கள் என்ற வகையில் தன்னை பற்றிய ஒரு மனப்பாங்கு காணப்படும். இப்ப முதலாவது நாம பார்க்கிறோம் தேசிய ரீதியான ஒரு அடையாளம். 2வது நாம பார்க்கிறோம் தன்னை பற்றிய ஒரு மனப்பாங்கு. ஒரு பிரஜை தன்னை பற்றிய ஒரு மனப்பாங்கை கொண்டிருப்பார். முதலாவது நாம பார்த்தோம் என்னது? தேசிய ரீதியான அடையாளம் இருக்கும். அடுத்து பங்குபட்டால் என்ற வகையில தன்னை பற்றி ஒரு அறிமுகம் ஒன்று இருக்கும். ஒரு நிமிஷமே.
தேசிய அடையாளம் பற்றிய உணர்வு இருக்கும். அரசியல் வாழ்க்கையில் தான் ஒரு பங்கு பற்றாளர் என்ற வகையில் தன்னை பற்றி ஒரு மனப்பாங்கு இருக்கும். ஏனைய பிரஜைகள் பற்றிய மனப்பாங்கு இருக்கும். அரசாங்கத்தின் வெளியீடு மற்றும் செயற்பாடு பற்றிய எண்ணப்பாங்குகளும் எதிர்பார்ப்புகளும், தீர்மானம் எடுத்தல் செயல்முறை பற்றிய அறிவும் அது பற்றிய மனப்பாங்கு. இப்ப கப்ரியல் அல்மட் என்பவர் சொல்றாரு, அரசியல் கலாச்சாரம் தொடர்பாக 5 வகையான பரிமாணங்கள் இருக்கு. அதாவது தேசிய அடையாளம் பற்றிய ஒரு உணர்வு, அதாவது முழு நாடும் பற்றிய ஒரு உணர்வு ஒரு மனிதனுக்கு இருக்கும். அரசியல் வாழ்க்கை ஒரு பங்கு பற்றாளர் என்ற வகையில் தன்னை பற்றி ஒரு மனப்பாங்கு, தான் அரசியல் எப்படி செல்வாக்கு இருக்கிறோம், தான் எப்படி அரசியல் செயற்பாடு ஈடுபடுறோம் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு வகையான மனப்பாங்கு இருக்கும். ஏனையவர்கள் பற்றிய ஒரு மனப்பாங்கு, அரசாங்கத்தின் வெளியீடு மற்றும் செயற்பாடு, அரசாங்கத்தின் வெளியீடு மற்றும் செயற்பாடுன்னு சொன்னால் அரசாங்கத்தினது செயற்பாடுகள் எப்படி இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு, தீர்மானம் எடுத்தல் மற்றும் செயல்முறை பற்றிய அறிவும் அது பற்றிய மனப்பாங்கும், இப்படி 5 வகையான பரிமாணங்கள் அரசியல் கலாச்சாரத்தில் இருக்கும் என்று இவர் குறிப்பிடுகின்றார். 1959-60 ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் சவுண்ட் இப்பயும் இல்லையா ரசிகா? இப்ப சரி சார், இப்போ ஓகேயா? ஓகே ரைட். அப்ப இந்த அரசியல் கலாச்சாரம் தொடர்பாக இவர்கள் பல ஆய்வுகளை மேற்கொண்டு 3 வகையான அரசியல் கலாச்சாரங்கள் தொடர்பான கருத்துக்களை வெளியிடுகின்றனர். அதுல ஒண்ணு நாம பார்க்கிறோம், குறுகிய அரசியல் கலாச்சாரம். அடுத்து 2வது கீழ்ப்படிவுக்கு கீழ்ப்படிந்து செல்லும் அரசியல் கலாச்சாரம். 3 பங்குபற்றல் அரசியல் கலாச்சாரம். பங்குபற்றல் அரசியல் கலாச்சாரம் நாம ஏற்கனவே முதல் ஸ்லைட்ஸ்ல பார்த்த விடயம் என்னன்னு சொன்னால், அரசியல் கலாச்சாரம் பற்றி மக்கள் மத்தியில் காணப்படக்கூடிய எண்ணப்பாங்குகள், பரிமாணங்கள். இங்க நாம பார்க்கிறது அரசியல் கலாச்சாரத்தினது வகைப்பாடுகள். பல நாடுகளை ஆராய்ந்த இவர்கள், பல நாட்டு அரசியல் தொடர்பான விடயங்களை ஆராய்ந்த இவர்கள் அந்த நாடுகளில் காணப்படுகின்ற அரசியல் கலாச்சாரத்தினை அடிப்படையாக கொண்டு 3 வகையான அரசியல் கலாச்சாரங்கள் உலகில் காணப்படுவதாக சொல்லுகின்றார்கள். அதுல ஒன்று நாம பார்க்கிறோம் குறுகிய அரசியல் கலாச்சாரம், 2 கீழ்ப்படிந்து செல்லும் அரசியல் கலாச்சாரம், கீழ்ப்படிந்து செல்லும் அரசியல் கலாச்சாரம், 3 பங்கு பற்றும் அரசியல் கலாச்சாரம். சரி, இது இல்லாம பிற்காலத்துல வந்தவர்கள், இவர்கள் இல்ல, பிற்காலத்தில் வந்த அறிஞர்கள் கலவை அரசியல் கலாச்சாரம் என்ற ஒரு வகுதியையும் உள்ளடக்குகின்றார். கலவை அரசியல் கலாச்சாரம், ரைட். அப்போ நாம பார்ப்போம் அது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக என்னன்னு சொல்லி. குறுகிய அரசியல் கலாச்சாரம். குறுகிய அரசியல் கலாச்சாரம் எனப்படுவது குறைந்த அளவிலான விழிப்புணர்வு, எதிர்பார்ப்புகள் மற்றும் பங்கு பற்றலை கொண்டிருத்தல். அரசியல் தொடர்பான மக்களுக்கு ஒரு குறைந்தளவான விழிப்புணர்வு, என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியாது, எந்த வகையான எதிர்பார்ப்பும் இல்லை, அரசாங்கத்திடமிருந்து எந்த வகையான எதிர்பார்ப்பும் இல்லை, மற்றும் பங்கு பற்றலை, குறைந்தளவான விழிப்புணர்வு, எதிர்பார்ப்புகள் மற்றும் பங்கு பற்றலை பிரஜைகள் கொண்டிருத்தல். அப்போ இவர்கள் இந்த குறுகிய அரசியல் கலாச்சாரம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்க நாட்டில் வாழுகின்ற மக்கள் அரசியல்ல பங்கு பற்ற மாட்டார்கள். அரசு என்ன செய்யணும் என்ற ஒரு பெரியதொரு எதிர்பார்ப்பு அங்கு காணப்பட மாட்டாது. அரசியல் விடயங்கள் தொடர்பாக எவ்விதமான அரசியல் பார்வையும் கொண்டிராத மக்களை கொண்டிருக்கும். நாட்டில் என்ன நடக்குது என்று தெரியாமல் இருப்பார்கள் இவர்கள். இந்த குறுகிய அரசியல் கலாச்சாரம் உடைய நாட்டில் வாழுகின்றவர்கள் நாட்டில் என்ன நடைபெறுகின்றது என்பதை தெரியாமல் இருப்பார்கள். சரி, மத்திய அரசாங்கம் ஒன்று இருப்பதனை மட்டும் பிரஜைகள் அறிந்திருக்கு. அப்ப இவர்களுக்கு, சாதாரண மக்களுக்கு மத்திய அரசு ஒன்று இருப்பது மாத்திரம்தான் தெரியும். அங்க மாகாண சபை இருப்பது, உள்ளூராட்சி மன்றங்கள் இருப்பது, மாநிலங்கள் இருப்பது, இது சம்பந்தமாக எந்த வகையான ஐடியாவோ, இது சம்பந்தமான எந்த வகையான அறிவோ இருக்காது. நாட்டில் ஒரு அரசாங்கம் இருக்குது, நாட்டில் அரசாங்கம் மக்களை ஆளுது, இது மட்டும்தான் தெரியும்.
அந்த நாட்டுல ஆளக்கூடிய அரசாங்கத்துல பாராளுமன்றம் எப்படி, ஜனாதிபதி எப்படி, நீதித்துறை எப்படி, இது தொடர்பான விடயம் எதுவுமே அவர்களுக்கு தெரிந்திருக்காது. அவ இப்படிப்பட்ட பிரஜைகளை நீங்க உங்களது வாழ்க்கையில சந்தித்திருப்பீங்க. சந்தித்தது மட்டுமல்ல, இதுலயும் கூட கொஞ்சம் பேர் அப்படி இருப்பீங்க. நாட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லியே தெரியாதுன்னு சொல்லி. இப்போ உதாரணமா இப்ப நாட்டுல இப்ப என்ன விடயம் முக்கியமா பேசப்படுது அப்படின்னு சொன்னால், அரசியல் விழிப்புணர்வு இருக்குமானால் பட்டுன்னு சொல்லக்கூடியதாக இருக்கு. ஒன்று, மாகாண சபை தேர்தல் சம்பந்தமாக பேசப்படுது. அடுத்தது சீனி தொடர்பாக பேசப்படுது. சிங்கராஜ வன அழிப்பு சம்பந்தமாக பேசப்படுது. புற்றுநோய் உண்டாக்குற எண்ணெய் சம்பந்தமாக பேசப்படுது. இப்படி நாட்டுல என்ன நடக்குது என்பது சம்பந்தமாக தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு இருக்குமாக இருந்தால் அது நல்ல அரசியல் கலாச்சாரம். அப்படி இது எதுவுமே தெரியலன்னு சொன்னால் அதை தான் நாம சொல்லுவோம் குறுகிய அரசியல் கலாச்சாரம். தமது அரசாங்கம் பற்றிய தகவல்களை தெரிந்திருக்காதவர்களாகவும் அத்தகைய தகவல்களை பெறாதவர்களாகவும் பிரஜைகள் காணப்படுவார். அரசாங்கத்தை பத்தி எதுவுமே தெரியாது, நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிறது எதுவுமே தெரியாது. இப்படிப்பட்ட தன்மையுடைய அரசியல் கலாச்சாரத்தை தான் நாம சொல்றோம் எனது குறுகிய அரசியல் கலாச்சாரம். பிரஜைகள் அரசியல் செயல்முறை தொடர்பாக குறைந்தளவான ஆர்வத்தை கொண்டிருப்பார்கள். அரசியல்ல பங்கு பற்ற மாட்டார்கள், அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட மாட்டார்கள். அரசாங்கத்தினால் கொடுக்கப்படுகின்ற எடுக்கப்படுகின்ற தேசிய தீர்மானங்களால் பாதிக்கப்பட்டவர்களாக பிரஜைகள் காணப்படும். அப்ப இவர்கள் என்னன்னு சொன்னால், ஏதோ ஒரு வகையில அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தினால பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். மன ரீதியாக, உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இந்த குறுகிய அரசியல் கலாச்சாரத்தை உடையவர்கள். நாம செய்து என்ன கிடைக்க போகுது, நம்ம நாட்டுக்கு நல்லது செய்து என்ன கிடைக்க போகுது, அதை தெரிஞ்சு நாம் என்ன நடக்க போகுது என்று மன விரக்திக்குள்ளானவர்களாக, பாதிக்கப்பட்டவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அரசியல் தோட்டப்பாடு மற்றும் அரசியல் முறைமை பற்றி அறிவு அற்றவர்களாக இருப்பார்கள். அரசியல் தோட்டப்பாடுன்னு சொன்னால் அந்த நாட்டில் காணப்படுகின்ற அரசியல் தோற்றப்பாடு, சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை என்பன சம்பந்தமான எந்த வகையான அறிவும் மற்றவர்களாக இருப்பார்கள். அரசியல் ஆர்வம் குறைந்தவர்களாகவும் அரசியல் அறிவு குறைந்தவர்களாகவும் இந்த நாட்டில் காணப்படுகின்ற பிரஜைகள் காணப்படுவார்கள். ஓகே, இத்தகைய கலாச்சாரத்தினை கொண்ட நாடுகளில் அரசியல் பங்கு பற்றுவது என்பது உயர்குலாத்தினரின் செயல் என்று நோக்குகின்ற தன்மை காணப்படுகிறது. அப்ப இங்க நம்ம பார்க்கிறோம் என்னன்னு சொன்னால், அரசியல்ல பங்கு பெற்றது, அரசியல்ல வேலை செய்ய வேண்டியது, அரசியல் தொடர்பான விடயங்களில் ஈடுபடுவது அது நம்முடைய வேலை அல்ல, அது உயர்ந்தோர் குழாமினரின் செயற்பாடுகள் என்ற ஒரு நிலை இந்த நாடுகளில் காணப்படும். குறுகிய அரசியல் கலாச்சாரத்தின் அடுத்த பண்பு. அதன்படி அரசாங்கம் என்பது தனது சட்டங்களை அமுலாக்குகின்ற, அதன்படி அரசாங்கம் என்பது, ஒரு நிமிஷமே இந்த இதுக்கு மாத்தி போடுற நேரம் கொஞ்சம் சிக்கலாகிட்டது. அதன்படி அரசாங்கம் என்பது தமது சட்டங்களை அமுலாக்குகின்ற ஒரு முகவராகவும் அதனால் அரசாங்க பரப்பு தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று எனவும் இக்கலாச்சாரத்தினை கொண்ட பிரஜைகள் கருதுகின்றார். இப்ப இந்த குறுகிய அரசியல் கலாச்சாரமுடைய மக்கள் யோசிக்கின்றார்கள், அரசாங்கம் தம்முடைய முகவர், ஒரு ஏஜென்ட். அப்ப அது அதன் வேலையை செய்துட்டு போகும், அதற்கும் நமக்கும் பங்களிப்பு இல்லை, அதுக்கு நாம பங்களிப்பு செலுத்த வேண்டிய அவசியப்பாடு இல்லை என்ற ஒரு நிலைப்பாடு காணப்படும் இந்த குறுகிய அரசியல் கலாச்சாரத்தை கொண்ட பிரஜைகள் மத்தியில். ஜனநாயக நாடுகளில் இத்தகைய அரசியல் கலாச்சாரத்தினை காண முடியாது. எனினும் இவ்வாறான அரசியல் கலாச்சாரத்தினை தனிமைப்படுத்தப்பட்ட கிராமிய சமூகங்களில் காணலாம். ஒரு மரபு சார்ந்த சமூகம் ஒன்றிலேயே இத்தகைய அரசியல் கலாச்சாரம் காணப்படும். ஒரு உண்மையான ஜனநாயக நாட்டுல இவ்வாறான குறுகிய அரசியல் கலாச்சாரத்தை காண முடியாது. அப்ப இவ்வாறான குறுகிய அரசியல் கலாச்சாரத்தை பொதுவாக நாம எங்க காணலாம் சொன்னால், நல்ல பின்தங்கிய கிராமங்கள்ல எது நடக்குது என்று மக்களுக்கு தெரியாமல் இருப்பார்கள். அப்படிப்பட்ட அரசியல் கலாச்சாரம் தான் இந்த குறுகிய அரசியல் கலாச்சாரம். ஓகே, அடுத்து நாம பார்க்கிறோம் கீழ்ப்படிவுக்குட்பட்ட அரசியல் கலாச்சாரம். கீழ்ப்படிந்து செல்லும் அரசியல் கலாச்சாரம். அரசாங்கம் பற்றி மக்கள் ஓரளவுக்கு அறிவு கொண்டவர்களாக காணப்படுவார்கள். இவர்களுக்கு அரசாங்கம் தொடர்பாக மக்களுக்கு ஓரளவு அறிவு இருக்கு. நாட்டுல பாராளுமன்றம் இருக்குது, ஜனாதிபதி இருக்கின்றார்கள், மாகாண சபை இருக்குது, உள்ளூராட்சி அமைப்புகள் காணப்படுகின்றன என்று ஒரு சிறிய ஒரு அறிவு இவர்களுக்கு காணப்படும். அரசியல் செயல்முறைகளிலும் பிரஜைகள் எப்போதாவது பங்கு பற்றுகின்ற தன்மையினை காணும். அப்ப இந்த நாடுகள்ல பிரஜைகள்
எப்போதாவது அரசியல் செயற்பாடுகள்ல பங்கு பெற்றுவார்கள். குறைந்தது தேர்தல் காலங்கள்ல போஸ்டர் ஒட்டுறது, கையேடு வழங்குவது, இது போன்ற செயற்பாடுகளிலாவது இந்த கீழ்ப்படிந்த கலாச்சாரத்தில் காணப்படுகின்ற மக்கள் இருப்பார்கள். இங்கு பிரஜைகள் அரசியல் செயல்முறையில் பங்கு பற்றுபவர்களாக தம்மை கருதாது அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவர்களாகவே, அரசாங்கத்துக்கு அதாவது பிரஜைகள் அரசியல் பங்கு பெற்றவர்களாக கருதாது தாம் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவர்களாகவே தம்மை கருதுகின்ற நிலைப்பாடு காணப்படும். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வேலைகள் செய்வாங்க தேர்தல் காலங்கள், சரி. ஆனால் தாம் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் என்ற உணர்வு இந்த மக்கள் மத்தியில கூடுதலாக காணப்படும். சரி, அடுத்து நாம பார்க்கிறோம். அடுத்தது, இங்கு உயர்ந்தளவான விழிப்புணர்வு மற்றும் எதிர்பார்ப்பு காணப்படும், எனினும் குறைந்தளவான பங்கு பற்றிலே பிரஜைகள் கொண்டிருப்பார்கள். அடுத்து இதுல முக்கியமான விடயம் என்னன்னு சொன்னால், உயர்ந்தளவான விழிப்புணர்வு எல்லா விஷயமும் தெரிந்திருப்பார். நாட்டுல என்ன நடக்குது, சட்டத்துறை, நிறைவேற்றுத்துறை, நீதித்துறை, நாட்டு அரசாங்கம் என்ன செய்யணும், இதை நமக்கு செய்யல, தேர்தல் காலங்கள்ல மாத்திரம் வாரார்கள், சொல்லுகின்றார்கள், செய்ய மாட்டுகின்றார்கள் என்று அரசாங்கம் தொடர்பான நல்லதொரு விழிப்புணர்வு இருக்கு. அதே போல அரசாங்கம் இந்தந்த விடயங்களை நமக்கு செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பும் காணப்படும். ஆனால் குறைந்தளவான பங்கு பற்றல் தான் இருக்கு. விழிப்புணர்வு இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கு, ஆனால் பங்கு பற்றல் இருக்காது. அதனை பெற்றுக்கொள்ள முனைய மாட்டார்கள். அரசாங்கத்துல நமக்கு வழங்க வேண்டிய சலுகைகளை பெற்றுக்கொள்ள முனைய மாட்டார்கள். அடுத்த முக்கியமான பண்பாக அது இருக்கு. இத்தகைய சமூகங்களில் அரசியல் செயல்முறைகளில் தாம் குறைந்தளவான செல்வாக்கினை கொண்டிருப்பதாக பிரஜைகள் எண்ணுகின்ற தன்மை காணப்படும். அப்ப ஒவ்வொருத்தரும் நினைப்பாங்க, நமக்கு அரசியல் செல்வாக்கு இல்லை. இப்ப நான் சொல்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுல அப்படி சிலர் இருப்பீங்க, நீங்க அப்படி யோசிச்சு கொள்வீங்க, நமக்கு அரசியல் செல்வாக்கு இல்லை, நாம யாரையும் போக இயலாது என்ற எண்ணுகின்ற தன்மை இவர்கள் மத்தியில காணப்படும். மத்திய அரசாங்கம் பற்றிய விழிப்புணர்வை பிரஜைகள் கொண்டிருப்பதோடு அதனது தீர்மானங்களுக்கு மிகவும் கீழ்ப்படிவு கொண்டவர்களாக பிரஜைகள் காணப்படுவர். தனிப்பட்டவர்கள் அரசியல் மற்றும் கலாச்சார செயற்பாட்டாளர்கள் நிறுவனங்கள் தொடர்பிலான அறிவினை கொண்டிருப்பர். அப்போ ஓரளவு மத்திய அரசு, தனிப்பட்ட அரசியல் மற்றும் செயற்பாட்டாளர்களை பத்தி இவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். அவனு சொன்னா பிரதேச சபை மந்திரி, மாகாண சபை உறுப்பினர், இவர்கள் போன்ற விடயங்களை சற்று இவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள். சரி, முறைமையின் வெளிப்பாடுகள் தொடர்பான அறிவு மற்றும் பார்வையினை பிரஜைகள் கொண்டிருப்பர். இந்த அரசாங்கத்தில இருந்து என்னென்ன செய்யணும், அரசாங்கம் எது எதன மக்களுக்கு வழங்கணும், வெளிப்பாடுகள் என்பன தொடர்பான அறிவினை இவர்கள் பெற்றிருப்பார்கள். அத்தோடு தீர்மானம் எடுத்தல் செயல்முறை பற்றி நன்கு அறிந்தவர்களாக இருப்பார்கள். தீர்மானம் எடுக்கிறதுக்கு இவர்களுக்கு தெரியும், தீர்மானம் எடுப்பதில் தீர்மானத்தை எப்படி செய்யணும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் என்ன முக்கியமான பிரச்சனை, அதில் ஈடுபட மாட்டார்கள். பங்கு பற்றல் இருக்காது. எல்லா விஷயமும் தெரியும், எல்லா வகையான விடயமும் அவர்களுக்கு தெரியும், ஆனால் அங்கு பங்கு பற்றல் இருக்காது. அரசியல் பற்றிய விழிப்புணர்வு காணப்பட்டாலும் தமது கருத்துக்களை வெளிப்படுத்துகின்ற உறுதித்தன்மையை பிரஜைகள் கொண்டிருக்க மாட்டார்கள். எல்லாம் தெரிஞ்சிருக்கு, எல்லாம் பேசுவாங்க, அரசாங்கத்தை பத்தி பேசுவாங்க, அரசாங்கத்தின் செயற்பாடுகளை பத்தி பேசுவாங்க. ஆனால் அவை பற்றிய வெளிப்பாடுகளை பப்ளிக்கா போய் பேசுறது இல்ல, மக்கள் மத்தியில பேசுறது இல்ல, தானே அந்த விடயங்களை பேசிக் கொண்டிருப்பார்கள். நண்பர்கள் மத்தியில, அன்பர்கள் மத்தியில, உற்றார் உறவினர்கள் மத்தியில பேசிக் கொண்டிருப்பார்கள். அதனை அரசியல் அரங்கிற்கு கொண்டு செல்ல மாட்டார்கள். அப்படி அரசியல் அரங்கிற்கு கொண்டு சென்றால் அது என்ன கலாச்சாரமாக மாறும், பங்கு பற்றல் அரசியல் கலாச்சாரமாக மாறும். சரி, மத்தியமயப்படுத்தப்பட்ட சர்வதிகார கட்டமைப்பிலேயே இத்தகைய கீழ்ப்படிவுக்குட்பட்ட அரசியல் கலாச்சாரம் காணப்படும். அதாவது இந்த கீழ்ப்படிவுக்குட்பட்டன்னு சொன்னால், மத்தியமயப்படுத்தப்பட்டன்னு சொன்னால் மத்திய ஒரு ஒற்றையாட்சி நாடுகள்ல, ஒரு அதிகாரம் கூடிய ஒரு நாடுகள்ல இத்தகைய கீழ்ப்படிந்து செல்லும் அரசியல் கலாச்சாரத்தை நாம் பார்க்கலாம். ரைட், இப்ப முதல்ல பார்த்த அரசியல் கலாச்சாரம் என்னது? குறுகிய அரசியல் கலாச்சாரம். குறுகிய அரசியல் கலாச்சாரத்தை சுருக்கமாக சொல்லுங்க பாப்போம். என்ன குறுகிய அரசியல் கலாச்சாரம்? நாட்டுல என்ன நடக்குது என்று, நாட்டுல என்ன நடக்குது, எப்படி நடக்குது என்பது தொடர்பான எந்த வகையான அறிவும் அற்றவர்கள் குறுகிய அரசியல் கலாச்சாரம் உடையவர். கீழ்ப்படிந்து செல்லும் அரசியல் கலாச்சாரம் எனப்படுவது நாட்டில் என்ன நடக்குது, எப்படி நடக்கின்றது, அரசாங்கம் என்ன செய்யணும் என்று எல்லா வகையான விடயங்களையும் தெரிந்திருப்பார்கள். ஆனால் அதில் பங்கு பற்றி அந்த விடயங்களை பெற்றுக்கொள்ள முனைய மாட்டார்கள். அது நம்முடைய பணி அல்ல, அது மற்றவர்களின் பணி, அது உயர்ந்தோர் குழாமினரின் பணி என்று ஒதுங்கி நிற்பார்கள். ஆனா எல்லா விடயமும் தெரியும். நினைக்கிறேன் பெரும்பாலும் நீங்க இதுல இருக்கிறவர்களும் பெரும்பாலானவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள். நானும் கூட தான்.
விடயம் எல்லாம் தெரியும். இருந்தாலும் அவற்றை பெற்றுக்கொள்ள முனைய மாட்டான். இப்ப டீச்சர்ஸா இருப்போம்னு சொன்னால் டீச்சர்ஸுக்கு தெரியும் சம்பளத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லி தெரியும். ஆனால் சம்பளம் கூட்டுறதுக்கு போராடுறது நம்முடைய வேலையா. எவனாவது போராடி கொடுத்தால், எவனாவது போராடி பெற்றுக் கொடுத்தால் அதனை ஆர்வமாக பெற்றுக்கொள்வான். அப்ப நாம சம்பளம் கூட்டி கொடுக்கணுங்கிறே தெரியும், சம்பளம் போதாதுங்கிறே தெரியும், சம்பளத்தை அரசாங்கம் வழங்கணும் என்பதும் தெரியும். ஆனால் அதனை பெற்றுக்கொள்ள முனைய மாட்டான். யாராவது தொழிற்சங்கத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தன் பேசி தீர்மானித்து கொடுப்பான். அந்த விடயத்தை நியூஸ்ல மாத்திரம் நம்ம பார்ப்போம். அட இன்றைக்கு டீச்சர்ஸுக்கான சம்பள உயர்வு போராட்டம் ஒன்று நடக்குது, இன்றைக்கு நமக்காக போராடுகின்றார்கள் என்று நாம சொல்லிக் கொள்ளுமே ஒழிய அந்த போராட்டத்தில் ஈடுபடுறது இல்லை. இதுல யாராவது டீச்சர்ஸ் இருப்பீங்கன்னு சொன்னால் நான் சொன்ன அரசியல் கலாச்சாரத்தை உடையவர்கள் நிறைய பேர் இங்க இருப்பீங்க. என்ன கலாச்சாரம்? கீழ்ப்படிந்து செல்லும் அரசியல் கலாச்சாரம். அப்ப இப்படிப்பட்டவர் என்ன செய்வார்கள் சொன்னா எந்த வகையான பங்கு பற்றலும் இருக்காது. குறிப்பாக இந்த டீச்சர்ஸ் எடுத்து வச்சே பேசுவோமே, இப்படிப்பட்ட கலாச்சாரத்தோட டீச்சர்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னால் ஒரு ஆசிரியர்களின் உரிமை போராட்டத்திற்காக, ஆசிரியரின் சம்பள உயர்வு போராட்டத்திற்காக ஏதாவது ஒரு அமைப்பு இத்தகைய நடவடிக்கையை மேற்கொள்கின்ற பொழுது அதற்கு முதல்ல பாடசாலைக்கு போகவே மாட்டான், படிப்பிக்கவே மாட்டான் அவன். ஆனால் அந்த ஒரு ஸ்ட்ரைக் கொண்டு வேலை நிறுத்த போராட்டம் என்று சொல்லுகின்ற பொழுது அன்றைக்கு இவன் பேசி தெரிவான், பிள்ளையோட படிப்பு கெட்டு போயிருந்து சொல்லி அன்றைக்கு ஆளுக்கு முன்னால போய் சைன் பண்றவன் இருப்பான். அது அவருடைய குற்றம் அல்ல, அந்த டீச்சரோட குற்றம் அல்ல. என்னது? கீழ்ப்படிந்து செல்லும் அரசியல் கலாச்சாரத்தின் இயல்பு அப்படிப்பட்ட. சரி, இப்படி நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. குறிப்பாக டீச்சர்ஸ்ல இப்படி நிறைய பேர் நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப இவர்களுடைய அது அவர்களது குற்றம் அல்ல, அந்த அந்த நாட்டு கலாச்சாரம், அந்த நாட்டு கலாச்சாரம் அவர்களை அப்படி வளர்த்திருக்கின்றது. ரைட், எல்லா விஷயமும் தெரியும், பெற்றுக்கொள்ள முனைய மாட்டாங்க. ரைட், அடுத்தது நாம பார்க்கிறோம் பங்கேற்றல் அரசியல் கலாச்சாரம். முறைமைக்கு தாம் பங்களிக்க முடியும் என பிரஜைகள் கருதுவதோடு, அதாவது அரசியல் முறைமைக்கு தாம் பங்களிக்க முடியும் என பிரஜைகள் கருதுவதோடு அம்முறையினால் பாதிக்கப்பட்டவர்கள் தாமே என்ற அறிவினையும் கொண்டவர்களாக இருப்பார்கள். அரசியல் நடவடிக்கைக்கு தம்மால பங்களிப்பு செலுத்த முடியும், இந்த அரசாங்க நடவடிக்கைகளினால் நாம் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் என்று கருதுவர்களாக இவர்கள் இருப்பார்கள். அரசாங்கத்தின் மீது பல வழிகளில் செல்வாக்கு செலுத்துகின்ற தன்மை கொண்டவர்களாக இந்த பிரஜைகள் காணப்படுவார்கள். அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் மீது பல்வேறுபட்ட வழிகளிலும் செல்வாக்கு செலுத்துகின்றவர்களாக இந்த பங்கு பற்றல் அரசியல் கலாச்சாரத்தை உடையவர்கள் காணப்படுவார்கள். ஆணையுள்ளவர்களை விமர்சிக்கக்கூடிய இயலுமையை பிரஜைகள் கொண்டிருப்பார்கள். ஆணையுள்ளவர்கள் அதிகாரத்தில் இருக்கின்றவர்களை விமர்சிப்பார்கள். அரசாங்கத்தில் இருக்கின்ற அதிகாரிகளை, ஜனாதிபதியை, அமைச்சர்களை, பாராளுமன்ற உறுப்பினர்களை விமர்சிப்பார்கள். இந்த பங்கு பற்றல் அரசியல் கலாச்சாரம் உடையவர். அடுத்தது உள்ளீடு மற்றும் வெளியீடு தொடர்பான அறிவாற்றல் நிறைந்த பார்வையினை பிரஜைகள் கொண்டிருப்பார்கள். அரசாங்கத்துக்கு எவ்வளவு வருது, எவ்வளவு செலவழித்திருக்குது, சீனில எவ்வளவு வருமானம் வந்தது, சீனில யார் இவ்வளவு கொள்ளடிச்சது, சீனில வந்த வருமானம் எங்க போனது, அது மக்களுக்கு செல்லல. உள்ளீடு வெளியீடு. சீனில வரிய குறைச்சிருந்தால் அந்த பெருமதி மக்களுக்கு போயிருக்கணும், அந்த வெளியீடு. சரி, இந்த உள்ளீடு வெளியீடு தொடர்பான அறிவாற்றல் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். அது சம்பந்தமாக கருத்துக்களை வெளியிடுவார்கள். இப்ப பாருங்க பாப்போம், அது சம்பந்தமான இப்படி இந்த கலாச்சாரத்தை உடையவர்கள் இலங்கையில் இருக்கின்றார்களா? இருக்கின்றார்கள். நாம் அல்ல, மற்றவர்கள் இருக்கின்றார்கள். ஏன் இப்ப நியூஸ்ல சொல்றாங்களே, இப்போ தேங்காய் எண்ணெயில புற்றுநோய் தேங்காய் எண்ணெய் வந்திருக்குது சொன்னது யார்? இந்த பங்கு பற்றல் அரசியல் கலாச்சாரம் உடையவர்கள். நாம் என்ன செய்யறோம்? டிவியில பாத்துக்கிட்டோம், அப்படி ஒண்ணு வந்துட்டது போல இருக்கு, தேங்காய் எண்ணெய் வாங்குற கொஞ்சம் பார்த்து வாங்கணும் என்ற ஒரு தீர்மானத்தை நாம் எடுத்திருப்போம் உடனடியாக. இது குறுகிய அரசியல் கலாச்சாரம். சரி, கீழ்ப்படிந்து செல்லும் அரசியல் கலாச்சாரம். தேங்காய் எண்ணெயில இப்படி ஒரு பிரச்சனை இருக்காம், அதனால நாம வாங்கும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எதுக்கும் கொஞ்சம் பார்த்து வாங்குவோம், அடுத்து நம்மள எங்க அதை பாதிக்க போகுது, அது நம்மளோட ஊருக்கு வந்திருக்காது, அது கொழும்புலேயே இருக்கும் என்ற எண்ணப்பதிவு உடையவர்கள் கீழ்ப்படிந்து செல்லும் அரசியல் கலாச்சாரம். இவர்கள் அப்படி அல்ல. பங்கு பற்றல் அரசியல் கலாச்சாரம் அது இங்கேயும் இருக்கலாம், இங்கேயும் செக் பண்ணணும். இப்படி யாராவது நீங்க யோசிச்சீங்கன்னு பாருங்க பாப்போம். அந்த தேங்காய் எண்ணெய் கொழும்புல செக் பண்றாங்க, எல்லா வேலையும் நடக்குது. அந்த தேங்காய் எண்ணெய் மட்டக்களப்புக்கோ, மூதூருக்கோ, தெல்தொட்டைக்கோ, கண்டிக்கோ, பதுளைக்கோ, ரத்னபுரிக்கோ போயிருந்தால் என்ன செய்யும்? இப்ப அந்த ஏரியாவுல யாராவது அதை பத்தி யோசிச்சோமா? நானும் யோசிக்கல. யோசிச்சு இங்க காணப்படுகின்ற சில கடைகள்ல தேங்காய் எண்ணெயில போய் எடுத்து பரிசோதிக்கணும். பரிசோதித்து அந்த தேங்காய் நீங்க வந்திருக்குதான்னு சொல்லி பார்க்கணும். பரிசோதிக்கணும்னு சொல்லி என்றுமே இது கீழ்ப்படிந்து செல்லும் அரசியல் கலாச்சாரம். பரிசோதிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாம இறங்கணும்னு சொன்னால்
அது பங்கு பற்றல் அரசியல் கலாச்சாரம். ஓகே, இப்ப நீங்க உங்களை மதிப்பீடு செய்து கொள்ளுங்க, நீங்க எந்த அரசியல் கலாச்சாரத்தில் இருக்கீங்க. ரைட், அப்போ பங்கு பற்றல் அரசியல் கலாச்சாரம் ஓகே, கீழ்ப்படிந்து செல்லும் அரசியல் கலாச்சாரம் ஓகே, பங்கு பற்றல் அரசியல் கலாச்சாரம் ஓகே. அடுத்து நாம பார்க்கிறோம் இன்னும் ஒரு வகையாக இன்னும் ஒரு அரசியல் கலாச்சாரத்தை சொல்லுகின்றார்கள், குடிமை கலாச்சாரம். இது அந்த கேப்ரியல் அல்மண்ட் சிட்னி வேப்பர் சொன்னது அல்ல, இது மற்றவர்கள் சொன்னது. குடிமை கலாச்சாரம் மேற்கூறிய குறுகிய கலாச்சாரம், கீழ்ப்படிவுக்குட்பட்ட அரசியல் கலாச்சாரம், பங்கு பற்றல் அரசியல் கலாச்சாரம், கலாச்சாரங்களின் இணைவினால தோற்றம் பெறுவது இந்த குடிமை கலாச்சாரம். ஓகே, அப்ப இந்த குடிமை கலாச்சாரத்துக்கு வழங்கப்படுகின்ற மற்றும் ஒரு பேராக நாம சொல்லலாம், இது கலவை அரசியல் கலாச்சாரம். கலவை அரசியல் கலாச்சாரம், இதுக்கான இன்னொரு பேர் தான் என்னது, குடிமை அரசியல் கலாச்சாரம் அல்லது கலவை அரசியல் கலாச்சாரம். மூன்றும் இருக்கும். குறுகிய அரசியல் கலாச்சாரம் அந்த நாட்டில் இருக்கும், கீழ்ப்படிந்து செல்லுகின்ற ஒரு கூட்டமும் இருக்கும், பங்கு பற்றல் செய்கின்ற ஒரு கூட்டமும் இருக்கும். மேலும் குறுகிய மற்றும் கீழ்ப்படிவுக்குட்பட்ட எண்ணப்பாங்குகளே பங்கு பற்றல் கலாச்சாரத்தினை நிலைப்படுத்துவதற்கான அடித்தளத்தினை இடுவதாக சிட்னி வேபரும் கப்ரியலும் குறிப்பிடுகின்றனர். அப்ப அந்த கீழ்ப்படிந்து செல்லும் அரசியல் கலாச்சாரமும் குறுகிய அரசியல் கலாச்சாரமும் தான் பங்கு பற்றல் அரசியல் கலாச்சாரத்திற்கான அடித்தளத்தை இடுவதாக இவர்கள் சொல்லுகின்றார்கள். இதுவே ஜனநாயகத்திற்கான நிலைமைகள் எழுச்சியடைய வழி சமைப்பதாக சிட்னி இந்த பங்கு பற்றல் அரசியல் கலாச்சாரம் தான் ஜனநாயக தன்மைகள் ஒரு நாட்டில் சிறப்புற்று விளங்குவதற்கு பங்களிப்பு செலுத்துவதாக குறிப்பிடுகின்றார்கள். ஓகே, சரி. குடிமை கலாச்சாரம் ஒன்றில் பெரும் எண்ணிக்கையிலானவர்கள் குறுகிய அல்லது கீழ்ப்படிவுக்குட்பட்ட அல்லது இரண்டு விதமான அரசியல் கலாச்சாரத்தினை கொண்ட பிரஜைகளாகவும் கொண்டிருப்பதனாலேயே அம்முறை உறுதியானதாகின்றது என சிட்னி வேபர் குறிப்பிடுகிறார். அப்ப இந்த குடிமை அரசியல் கலாச்சாரத்துல பெரும் எண்ணிக்கையானவர்கள் குறுகிய அரசியல் கலாச்சாரம் அல்லது கீழ்ப்படிவுக்குட்பட்ட அல்லது இரண்டு விதமான அரசியல் கலாச்சாரத்தை கொண்ட பிரஜைகள் இருப்பார்கள். அங்கு குடிமை அரசியல் கலாச்சாரம், குடிமை கலாச்சாரத்தின் பிரஜைகள் தீர்மானம் எடுத்தல் செயல்முறையில் பங்கு பற்றுவதற்கு போதுமான அளவு அதிகாரத்தினை கொண்டுள்ளதாக உணர முடியுமானதோடு அதற்கான சூழலும் காணப்படுவதோடு அவர்கள் அரசியல் முறைமைக்கு விசுவாசமான உடையவர்களாகவும் இருத்தல் வேண்டும் என சிட்னி வேபர் குறிப்பிடுகின்றார். அப்ப இங்க நாம பார்க்கிறோம், இந்த குடிமை அரசியல் கலாச்சாரத்துல அந்த போராட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான மனப்பாங்கு காணப்படும், சூழல் காணப்படும். ஆனால் இவர்கள் அரசாங்க முறையில விசுவாசம் உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள் என்று இவர்கள் குறிப்பிடுகின்றனர். பெருமெண்ணிக்கையிலான பிரஜைகள் தொடர்ச்சியாக தாம் பங்கு பெற்ற வேண்டும் என்று தமது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாத சந்தர்ப்பத்தில் முறையின் வெளியீடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் மறைக்கின்ற அரசியல் முறை என்ன சொல்லுகிறார், ஆசாரம் ஒரு நாட்டுல பூரணமாக இருக்குமாக இருந்தால் எதற்கெடுத்தாலும் மக்கள் அரசியல் தொடர்பான விடயங்களில் தலையீடு செய்வார். எந்த விடயத்தையும் அரசாங்கத்தின் எல்லா வகையான செயற்பாடுகளையும் தலையீடு செய்வார். அவ்வாறு தலையீடு செய்கின்ற காரணத்தினால் வினைத்திறனாக செயற்பட இயலாது போகும். அதாவது தாம் எடுத்த நோக்கத்தை அரசாங்கத்தினால செயற்படுத்த முடியாமல் போகும். பங்கு பற்றல் அரசியல் கலாச்சாரம் கூடுதலாக இருந்தால் என்று இவர் குறிப்பிடுகிறார். அதனால் சிட்னி வேபர் மற்றும் அல்மண்ட் பிரஜைகள் தொடர்ச்சியாகவும் ஆழமாகவும் அரசியலில் பங்கு பற்ற கூடாது என குறிப்பிடுகின்றார்கள். அதனால இவர்கள் எதற்கெடுத்தாலும் அரசியல் தொடர்பான விடயங்கள்ல பங்கு பற்ற கூடாது. அப்படி எதற்கெடுத்தாலும் அரசியல்ல பங்கு பற்றினால் என்ன நடக்குமாமங்க, அரசாங்கத்தின் வினைத்திறனான செயற்பாடுகள் இல்லாமல் போகும். அதாவது பிரஜைகள் பங்கு பற்றுவதற்கான இயல்பினை கொண்டிருந்தாலும் கூட தொடர்ச்சியாகவும் அடிக்கடியும் அவர்கள் பங்கு பற்றலில் ஈடுபடக்கூடாது என்றும் தேவையொன்று ஏற்படின் மாத்திரமே
அது இடம்பெற வேண்டும் எனவும் அவர்கள் குறிப்பிடுகிறார். அடுத்தவர் என்ன சொல்லுகின்றார்கள்? அரசியல பங்கு பற்றணும், அடிக்கடி பங்கு பற்றக்கூடாது, முக்கியமான தேவையாக இருக்கணும், முக்கியமான தேவையாக இருந்தால் அரசியல் தொடர்பான விடயங்களில் பங்கு பற்ற வேண்டும் என இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். சரி, அடுத்து நாம பார்க்கிறோம், அரசின் ஆணையினை ஏற்றுக்கொள்ளும் அதே வேளையில் சிவில் கடமைகளில் பங்கு பற்றுதல் தொடர்பாக அதிக நம்பிக்கையினை கொண்டுள்ள ஒன்றே குடிமை கலாச்சாரமாகும். அப்ப அரசியல் ஆணையினை ஏற்றுக்கொள்ளும், அரசாங்கத்தால விதிக்கப்படுகின்ற சட்டங்களை நாம் ஏற்றுக்கொள்ளணும். இப்ப அரசாங்கத்தால எதற்கெடுத்தாலும் அரசாங்கம் சொல்லுகின்ற தீர்மானங்கள் எதனையும் நாம் உதாசீனம் செய்யக்கூடாது. கொரோனா வைரஸ் பரவுகிறது, 1 மீட்டர் இடைவெளியில் நில்லுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது நான் அப்படி நிற்க மாட்டேன், மாஸ்க் போடும் நான் போட மாட்டேன், தலைக்கு ஹெல்மெட் போடும் நான் போட மாட்டேன் என்று எதற்கெடுத்தாலும் விதண்டாவாதம் அந்த நாட்டில் அவ்வளவு பேரும் செய்தால், இப்ப நல்ல ஒரு விடயம் மாஸ்க் போடுறது. இப்ப மாஸ்க் போடுற நேரம் 10 பேர் போடாட்டி போலீஸ்ல பிடிக்கிறாங்க. நாட்டில் இருக்கிற அவ்வளவு பேரும் போடாட்டி இப்ப என்ன நடக்கும்? அரசாங்கத்தினது கொள்கைகளை சரியான முறையில் நடைமுறைப்படுத்த முடியாமல் போகும். ஆக பங்குபற்றல் இருக்கின்றது என்பதற்காக எதற்கெடுத்தாலும் அளவுக்கு அதிகமாக பங்கு பற்றலை மேற்கொள்ளக் கூடாது என இவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த குடிமை அரசியல் கலாச்சாரத்தின் பண்புகளாக நாம பார்க்கிறோம். அதாவது கலவை அரசியல் கலாச்சாரம். இப்ப நீங்க இங்க பார்க்கலாம், கலவை அரசியல் கலாச்சாரத்துக்கு சிறந்த உதாரணமாக நாம இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளை குறிப்பிடலாம். இப்ப இந்த நாடுகள்ல நான் சொன்ன 4 வகையான மக்களும் இருப்பார்கள், 3 வகையான மக்களும் இருப்பார்கள். ஒண்ணு நாம பார்க்கிறோம், என்னது? குறுகிய அரசியல் கலாச்சாரம். எதுவுமே தெரியாதவர்களும் இருக்கின்றார்கள் நாட்டில். ஓகே, இதுலயும் அப்படி யாராவது இருக்கிறீங்களா? இருக்கலாம். 2 கீழ்ப்படிந்து செல்லும் அரசியல் கலாச்சாரம். டீச்சர் சொன்னேன், ரைட், எவனோ ஒருத்தன் செய்வான், தேங்கனையில புற்றுநோய் இருக்கான், யாரோ போராடுறான், அதை பார்த்து கொண்டிருப்போம். அறிவு இருக்கும், ஃபீல்டுக்கு இறங்க மாட்டோம். அடுத்து பங்குபற்றல் அரசியல் கலாச்சாரம். கொஞ்சம் பேர் பிடிச்சானே, தேங்கனைக்கு எதிராக போராடுறான், சீனிக்கு எதிராக போராடுறான், சிங்கராஜ வனத்துக்கு எதிராக அந்த புல்ல சிரச அந்த வேலை திட்டத்துல சொல்லப்பட்டது. இப்ப இதெல்லாம் என்னது? பங்குபற்றல் அரசியல் கலாச்சாரம். அப்ப இலங்கை, இந்தியா போன்ற நாடுகள்ல இவ்வாறான 3 வகையான அரசியல் கலாச்சாரத்தினையும் கொண்ட மக்கள் இருப்பார். சரி, ஆக இப்ப நீங்க பாருங்க பாப்போம், பங்குபற்றல் அரசியல் கலாச்சாரம் உடைய நாடு எப்படி இருக்குங்கிறது. இனிமேல் இந்த பாயிண்ட்ஸை பாருங்க. தன்னுடைய தேசம் தொடர்பாக பெருமையை கொண்டிருக்க பாருங்க பாப்போம். அப்பே ரட்ட, அப்பே மௌபிம ரெக்ககண்டோன் இப்படின்னு சொல்லி தமது நாடு சம்பந்தமான ஒரு உயர்வான இதுகள் இருக்கு. பாரத நாடு, இந்திய நாடு, நான் தமிழன், இப்படி ஒரு நாடு சம்பந்தமாக, தேசம் சம்பந்தமான ஒரு பெருமையாக கொண்டிருக்கின்ற மக்கள் அங்கு வாழ்வார்கள். இருக்கின்றார்களா இலங்கையில? அரசாங்க அதிகார சபைகளிடம் இருந்து நியாயமான நடாத்துகையினை எதிர்பார்த்தல். அடுத்து இந்த அரசாங்கம் நியாயமா நடந்து கொள்ளும். சீனில டில்மா நிறுவனத்துக்கு மட்டும் லாபத்தை பெற்றுக் கொடுக்க கூடாது, வேற பெறப்பட்ட லாபத்தை மக்களுக்கு கொடுக்கணும். வரி நீக்கம்னு சொன்னால் அந்த வரி நீக்கத்தின் சலுகை மக்களுக்கு சென்றடையும் என்று அரசாங்கம் நியாயமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என எதிர்பார்ப்பார்கள் இந்த பங்குபற்றல் கலவை அரசியல் கலாச்சாரத்தை உடைய நாட்டில் மக்கள். அரசியல் பற்றி சுதந்திரமாக அடிக்கடி பேசக்கூடிய இயலுமினை கொண்டிருத்தல். அரசியல் தொடர்பாக அடிக்கடி பேசலாம், அரசியல் தொடர்பான விடயங்களை அடிக்கடி கலந்துரையாடக்கூடிய தன்மை இங்க காணப்படும். தேர்தலில் உணர்வுபூர்வமாக ஈடுபடும். தேர்தலில் உணர்வுபூர்வமாக கெப்பவியும் அர்ப்பணிப்போடு செயற்படுதுன்னு சொல்லுமே, அப்படி உணர்வுபூர்வமாக செயற்படக்கூடிய மக்கள் இங்கே இருப்பார்கள். எதிர்கட்சிகள் தொடர்பாக சகிப்புத்தன்மையுடன் இருப்பார்கள். அப்போ இந்த நல்ல பங்குபற்றல் அரசியல் கலாச்சாரம் சொன்னால் எதிர்கட்சி சொல்லுகின்ற விடயத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும். யார் ஆளும் கட்சியினர் அப்படி எதிர்கட்சி சொல்லுகின்ற விடயத்தை சகிக்கக்கூடியதாக இருந்தால்தான் அது நல்லதொரு பங்குபற்றல் அரசியல் கலாச்சாரமாக இருக்கும். எதிர்கட்சி சொல்வது என்ன விடயத்தை சொன்னாலும் அதனை எதிர்த்தால் அது நல்லதொரு அரசியல் கலாச்சாரம் அல்ல, அது ஒரு சிவில் கலாச்சாரமாக இருக்க முடியாது. உள்ளூராட்சி அரசாங்க செயற்பாடுகள், கட்சிகள் மற்றும் சிவில் நிறுவனங்களின் செயல்திறனின் ஊடான வகையில் பங்குபற்றலை மதித்தல். அப்ப உள்ளூராட்சி அமைப்புகள், மாகாண சபைகள், இது எல்லாவற்றிலும் இவர்கள் பங்கு பெற்றுவார்கள். குடியில் கூட்டுறவு நம்பிக்கையை பிரஜைகள் கொண்டிருப்பார்கள். ஒரு எல்லா விடயத்தையும் ஒன்று சேர்ந்து செய்யணும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இவர்கள் காணப்படுவார்கள். ரைட், ஓகே. இது அவ்வளவு நாம பார்த்த விடயங்கள்.
கப்ரியல் அல்மண்டும் சிட்னி வேர்பரும் சொன்ன முக்கியமான கருத்துக்கள். அரசியல் கலாச்சாரம் தொடர்பான விடயங்கள்ல 3 வகையான கருத்துக்களை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். 3 வகையான அரசியல் கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். ஒன்று குறுகிய அரசியல் கலாச்சாரம், கீழ்ப்படிந்து செல்லும் அரசியல் கலாச்சாரம், பங்கு பற்றல் அரசியல் கலாச்சாரம். இது 3ம் உள்ளது கலவை அரசியல் கலாச்சாரம். இந்த 3 அரசியல் கலாச்சாரத்திலையும் காணப்படுகின்ற முக்கியமான விடயங்கள் தொடர்பாக இவர்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார். ரைட், இது சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருக்கு வந்தால் பேசிட்டு நாம் அடுத்த செக்ஷனுக்கு கொஞ்சம் போவோம். இன்னும் ஒரு செக்ஷனை கொஞ்சம் முடிக்க பார்ப்போம். ஏதாவது இது சம்பந்தமாக சந்தேகங்கள் இருக்குமாக இருந்தால் நீங்க கொஞ்சம் கதைக்கலாம். எனக்கு கொஞ்சம் ரெஸ்டா இருக்குமே. இப்ப நாம அரசியல் கலாச்சாரம் என்றால் என்னன்னு பார்த்திருக்கிறோம். அரசியல் கலாச்சாரம் என்றால் என்னது? ஒரு நாட்டில் காணப்படுகின்ற அரசியல் தகவுகள் ஒரு பரம்பரையிலிருந்து பிரிதொரு பரம்பரைக்கு கைமாற்றப்படுவது. இது அரசியல் சமூகமயமாக்கலோடு நெருங்கிய தொடர்புடையது. ஒரு அரசியல் கலாச்சாரமானது அந்த நாட்டு அரசியல் முறையமைவை பொறுத்து அங்கு அமைய பெற்றது. அப்ப அந்த வகையில ஒரு நாட்டில் காணப்படுகின்ற அரசியல் கலாச்சாரமானது எல்லா நாடுகளிலும் காணப்படுகின்ற கலாச்சாரத்தை போன்றிருக்காது. தமக்கென உரிய அரசியல் கலாச்சாரத்தை உடையதாக இருக்கு. அடுத்து இந்த அரசியல் கலாச்சாரத்தின் அடிப்படையில் உலக நாட்டில் வாழுகின்ற மக்களை பல வகைகளாக பிரித்து, ஒன்று குறுகிய அரசியல் கலாச்சாரம், கீழ்ப்படிந்து செல்லும் அரசியல் கலாச்சாரம், அடுத்து நாம பார்த்திருந்தோம் பங்கு பற்றல் அரசியல் கலாச்சாரம். இது 3ம் உடையது கலவை அரசியல் கலாச்சாரம் என்று நாம அரசியல் கலாச்சாரம் தொடர்பான விடயங்களை பார்த்திருந்தோம். இந்த கலாச்சாரம் தொடர்பான பூர்ணமான விளக்கத்தை முன்வைத்த அறிஞர்கள் கேப்ரியல் அல்மண்டும் சிட்னி வேர்பர். ரைட், இனி நாம பார்க்கிறோம் இன்னும் ஒரு சின்ன பகுதி ஒன்று பார்ப்போம். ஒரே கிளாஸ்ல முடிக்க இன்னும் ஒரு சின்ன பகுதி ஒன்று பார்க்கிறோம். 1965 லூயிசன் பை 1965ஆம் ஆண்டில் லூயிசன் பை பெயர்களை பாடமாய்க்கொள்ளுங்க. 3 பேர் இதுவரையும் பார்த்திருக்கிறோம். ஒன்று கேப்ரியல் அல்மண்ட், சிட்னி வேர்பர், லூயிசன் பை. அரசியல் கலாச்சாரம் மற்றும் அரசியல் அபிவிருத்தி என்ற நூலில், அப்ப இவரால் எழுதப்பட்ட நூல் அரசியல் கலாச்சாரம் மற்றும் அரசியல் அபிவிருத்தி என்ற நூலினூடாக அரசியல் கலாச்சாரம் தொடர்பான விடயங்களை இவரும் குறிப்பிடுகிறார். அடுத்த முக்கியமான நபர் சம்பந்தமா பார்க்க லூயிசன் பை. இவரின் கருத்துப்படி அரசியலின் தன்மை தொடர்பான மனப்பாங்குகள், உணர்வுகள், மன உணர்வுகள், நம்பிக்கைகள் மற்றும் பெருமதிகளுடன் தொடர்புடைய ஒன்றே அரசியல் கலாச்சாரம் என குறிப்பிட்டிருக்கும். அப்ப அரசியல் கலாச்சாரம் என்றால் என்னது? அரசியல் தன்மை, அது தொடர்பான மனப்பாங்குகள், மக்களின் உணர்வுகள், மன உணர்வுகள், மக்களின் நம்பிக்கைகள் மற்றும் பெருமதிகளோடு தொடர்புடைய ஒன்றே அரசியல் கலாச்சாரம் என இவர் குறிப்பிடுகிறார். சரி, அப்ப அரசியல் கலாச்சாரம் தொடர்பாக இவர் சொன்ன இந்த வரைவிலக்கணத்தை நீங்க கட்டாயமாக பாடமாகிக் கொள்ளணும். பாருங்க பாப்போம். அரசியலின் தன்மை தொடர்பான மனப்பாங்குகள், உணர்வுகள், மன உணர்வுகள், நம்பிக்கை மற்றும் பெருமதிகளுடன் தொடர்புடைய ஒன்றே அரசியல் கலாச்சாரம் என இவர் குறிப்பிடுகிறார். சிட்னி வேர்பார் மற்றும் கேப்ரியல் அல்மண்டினது அரசியல் கலாச்சாரம் பற்றிய கற்கையானது பல தசாப்தங்களாக அரசியல் கலாச்சார கற்கையில் ஆதிக்கம் பொருந்தியதாக காணப்பட்டது. சமகால அரசியல் கலாச்சாரத்தின் விருத்திக்கும் இவை பங்களிப்பு செலுத்துகிறது. அப்ப இந்த லூயிசன் பை என்பவர் அரசியல் கலாச்சாரம் சம்பந்தமான வரைவிலக்கணத்தை சொல்லியிருக்கிறார். மற்றபடி அவர் பெரிய கருத்துக்கள் சொல்லி இருக்கிறார். இன்னும் சில விடயங்கள் அது உங்களுக்கு தேவைப்படாது. நீங்க முக்கியமாக பார்க்க வேண்டிய 2 பேர் கேப்ரியல் அல்மண்டும் சிட்னி வேர்பரும். ரைட், ஓகே. 1970களில் குடிமை கலாச்சார அணுகுமுறையினூடாக அரசியல் கலாச்சாரத்தினை விளங்கிக் கொள்வது கேள்விக்குள்ளாக இருக்கின்றது. பாருங்க பாபா, என்ன சொல்லப்படுது? 70ஆம் ஆண்டு குடிமை கலாச்சார அணுகுமுறையினூடாக அரசியல் கலாச்சாரத்தினை விளங்கிக் கொள்வது கேள்விக்குள்ளாக இருக்கின்றது. சிட்னி வேர்பாவும் கேப்ரியல் அல்மண்டும் குறிப்பிட்ட குடிமை கலாச்சாரத்தில் பிரஜைகள் அரசின் அதிகார சபைகளுக்கு கீழ்ப்படிதல் மற்றும் மரியாதை செய்தல் என்பன பல அறிஞர்களால் பலமாக விமர்சிக்கப்பட்டது. அப்ப இவர்களால சொல்லப்படுகின்ற இந்த கருத்துக்கள் பிற்காலத்துல பல அறிஞர்களால விமர்சனத்துக்கு உட்படப்படுது. எது? அந்த குடிமை அரசியல் கலாச்சாரத்துல
குடிமை கலாச்சாரத்துல, அதாவது கலவை அரசியல் கலாச்சாரத்துல அதிகார சபைகளுக்கு கீழ்ப்படிதல் மற்றும் மரியாதை செய்தல் வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் சொல்றாரு. எதற்கெடுத்தாலும் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது, எதற்கெடுத்தாலும் பங்கு பற்றக்கூடாது என்று சொல்லுகின்ற கருத்துக்கள் பிற்கால அறிஞர்களால விமர்சனத்துக்கு உட்படுத்தப்படுகிறது. கப்ரியல் அல்மண்டாலும் சொன்னார்கள். அவர் என்ன சொன்னார்கள்? எதற்கெடுத்தாலும் போராடக்கூடாது, அரசின் ஆணைகளுக்கு கட்டுப்படணும், அடிக்கடி போராட்டத்தில் ஈடுபடக்கூடாது. இது போன்ற விடயங்கள் பிற்காலத்துல விமர்சிக்கப்படுகின்றது. 1970களில் பிரஜைகள் செயற்திறனாக இருக்க வேண்டும் என்றும் தமது அரசியல் அபிப்பிராயங்களை வெளிப்படுத்துவதற்காக மிக பெரிய அளவான சுதந்திரத்தினை கொண்டிருக்க வேண்டும் எனவும் ஹொனால்ட் ஹிங்லிஹார்ட் போன்றோர் குறிப்பிடுகின்றார்கள். ஹொனால்ட் ஹிங்லிஹார்ட், இந்த பேர்கள் அவ்வளவு நீங்க பாடமாக்க தேவையில்லை, நான் உங்களுக்கு நோட்ஸ்ல கொடுத்திருக்கிறேன். இது அவ்வளவே நீங்க பாடமாக்க வேண்டிய அவசியப்பாடு இல்லை. கப்ரியல் அல்மண்ட், சிட்னி வேபர், அவங்க 2 பேரும் சொன்னது மாத்திரம் தெரிஞ்சிருந்தால் போதும். அதன்படி 1970 பின்னர் மேற்கத்திய சமூகங்களில் ஒரு கலாச்சார மாற்றம் இடம்பெற்றுள்ளதாகவும் பிரஜைகள் பின்பொருள்சார் அல்லது பின் நவீனத்துவ பெருமதிசார் மாதிரியினை விருத்தி செய்வதாகவும் சொல்லப்படும். அதாவது பின் நவீனத்துவம் எனப்படுவது, அதாவது பின் நடத்தைவாதம் எனப்படுவது இருக்கின்ற ஒரு விடயத்தை மாற்றத்திற்குள்ளாக்குவது பின் என்ற சொல்லினூடாக வலியுறுத்தப்படும். நீங்க காலனித்துவம் படிச்சிருப்பீங்க, பின் காலனித்துவம், மார்க்சியவாதம் பின் மார்க்சியவாதம், தாராண்மைவாதம் பின் தாராண்மைவாதம், இது எல்லாமே இருக்கின்ற ஒரு விடயத்தை மாற்றத்துக்குள்ளாக்கப்படும். அப்ப இருக்கின்ற ஒரு கலாச்சாரத்தை மாற்றத்துக்குள்ளாக்குவது பின் அரசியல் கலாச்சாரம் என்றும் நாம் அடையாளப்படுத்தலாம். அப்ப இந்த காலத்தில் பிரஜைகள் தரமான வாழ்க்கை பிரச்சனை, சமத்துவம், சூழலியல் தொடர்பான விடயங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தினை கொடுக்க தொடங்கியமை குறிப்பிடத்தக்கதாகும். அப்ப இந்த காலப்பகுதியில ஒரு தரமான வாழ்க்கை, சூழல் தொடர்பான விடயங்களுக்கு அரசாங்கத்துக்கு அதிக அழுத்தங்களை கொடுக்கின்ற பண்பு மேலோங்கியது. அதன்படி விமர்சிக்கக்கூடிய இயல்முடைய பிரஜைகள் அதிகமாக கொண்டிருப்பது ஜனநாயக சமூகம் ஒன்றிற்கு ஒரு சவாலாக அமைய முடியாது எனவும் அது ஜனநாயக உறுதியினை சவாலுக்கு உட்படுத்தாது எனவும் சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்ப இவர் சொன்னாரு, யார்? கப்ரியல் அல்மண்டும் இவங்களும் என்ன சொன்னார்கள்? அடிக்கடி விமர்சனத்துக்கு உட்படுத்தினால் அரசாங்கம் பாதிக்கப்படும் என்று சொல்லி. ஆனால் இவர்கள் சொல்லுகின்றார்கள், அப்படி செய்யறதுனால அப்படி பாதிப்பு ஏற்படப்படாது, அது ஜனநாயகம் உறுதிப்படுத்தப்பட்டதாக இருக்கும் என பிற்காலத்துல சில அறிஞர்கள் இந்த கருத்துக்களை மாற்றி சொல்லுகின்றார்கள். ஓகே, இனி நாம பார்க்கணும் அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளின் அரசியல் கலாச்சாரம். அப்ப இது நீங்க பெருசா பார்க்க வேண்டிய அவசியப்பாடு இல்லை, நான் உங்களுக்கு நோட்ஸை கொடுத்திருக்கிறேன். அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளின் அரசியல் கலாச்சாரம் சொன்னால் இலங்கை, இந்தியா, இது போன்ற நாடுகளின் அரசியல் கலாச்சாரம், 3ஆம் மண்டல நாடுகளின் அரசியல் கலாச்சாரம். இதை நான் நோட்ஸ் இல்லாம சும்மா உங்களுக்கு மேலோட்டமா சொல்றேன். பாருங்க, இந்த 3ஆம் மண்டல நாடுகளின் அரசியல் கலாச்சாரம் என்று சொல்லுகின்ற பொழுது இந்த நாடுகள் எல்லாமே ஒரு காலத்துல எப்படிப்பட்ட நாடுகளாக இருந்தது? அந்நிய ஏகாதிபத்தியத்துக்கு உட்பட்ட நாடுகளாக இருந்தது. இந்த அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் எல்லாமே, அது இந்தியா, இலங்கை, பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்பிரிக்காவில் சில நாடுகள், இந்த நாடுகள் எல்லாமே ஒரு காலத்துல அந்நிய ஆதிக்கத்துக்கு உட்பட்ட நாடுகளாக காணப்பட்டது. அப்ப இவ்வாறு அந்நிய ஆதிக்கத்துக்குட்பட்ட நாடுகளாக காணப்பட்டதனால இந்த நாடுகளின் அரசியல் கலாச்சாரத்தில் அந்த அந்நிய நாட்டு கலாச்சாரத்தின் தன்மைகளை காணக்கூடியதாக இருக்கு. இப்ப இலங்கையில பார்லமெண்ட் ஆட்சி முறையில பிரித்தானிய நாட்டு பார்லமெண்டத்தின் மாதிரிகளை காணக்கூடியதாக இருந்தது 48-72ஆம் ஆண்டு காலப்பகுதி. அப்ப இந்த நாடுகள் அடுத்து பார்க்கிறோம், இந்த நாடுகள் பெருமளவான காலம் ஏதோ ஒரு நாட்டுல அடிமைப்படுத்தப்பட்டிருந்த நாடுகள். எனவே இந்த நாட்டு மக்கள்ல பெரும்பாலானவர்களுக்கு அடிமைகள் என்ற உணர்வு ஒரு வகையில காணப்பட, ஏன் கிட்டத்தட்ட 200-250 நாடுகள் அடிமைகளாக வாழ்ந்தது. ஆகவே அந்த அடிமைத்தன்மையான விடயம் இங்கு இந்த மக்களின் வாழ்க்கையில பரிச்சயமானதாக இருக்கு. அடுத்து நாம பார்க்கிறோம், இந்த அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாட்டில வாழுகின்ற மக்கள் மேற்கத்திய நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது பங்குபற்றல் அரசியல் கலாச்சாரம் குறைந்தவர்களாக இருப்பார். அரசியல்ல பங்கு பற்றி விடயங்களை எடுத்துக்கொள்ள முனைய மாட்டார்கள். நான் சொன்னமே, ஆசிரியர் சம்பள உயர்வு போராட்டம், உரிமை போராட்டத்துல எப்படி நடந்து கொள்வார்கள் என்று, அது போன்ற ஒரு நிலைப்பாடு இங்கு காணப்படும். சரி, அடுத்தது நாம பார்க்கிறோம், இவர்கள் இந்த நாடுகள்ல வாழுகின்ற மக்கள்ல
மூன்று வகையான தரப்பினரும் காணப்படுவார். ஒன்று, எதுவுமே தெரியாதவர்கள் இருப்பார்கள். சிலர் எம்மை போன்று தெரிந்தவர்களாக இருப்பார்கள், ஆனால் போராட முனைய மாட்டார்கள். சிலர் அரசியல்ல போராடுகின்ற தன்மை உடையவர்களாக இந்த அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாட்டில் வாழுகின்ற மக்களது அரசியல் கலாச்சாரமானது காணப்படும். சரி, ரைட். அந்த அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடு அதோட போதும். இனி நம்ம பார்க்கிறோம் இன்னொரு சின்ன விடயம் மட்டும் இருக்கும். இதை சும்மா லைட்டா மேலோட்டமா உங்களுக்கு கேள்வி வரும். என்னன்னு சொன்னால், அரசியல் கலாச்சாரம் என்றால் என்னது, அரசியல் கலாச்சாரத்தின் வகைகளை குறிப்பிடுக, அல்லது 2 அரசியல் கலாச்சாரத்தை கொடுத்து அந்த அரசியல் கலாச்சாரத்தின் பண்புகளை உங்களிடம் கேட்க. சரி, இனி நம்ம பார்க்கிறோம் பின் அரசியல் கலாச்சாரம். பின் அரசியல் கலாச்சாரம் என்ன வந்திருக்கணும்? அப்போ இருக்கின்ற கலாச்சாரம் மாற்றத்துக்குள்ளாகி இருக்கணும். இருக்கின்ற கலாச்சாரம் மாற்றத்துக்குள்ளாகி இருக்கணும். அரசியல் கலாச்சாரம் என்ற எண்ணக்கரு பெருமளவிற்கு ஆங்கில அமெரிக்க பாணியிலான ஒரு எண்ணக்கருவாக உள்ளது. அதாவது ஐரோப்பிய நாடுகளில் காணப்படும் அரசியல் முறைகளை மையமாக வைத்து ஆராயப்பட்ட விடயமாகும். இங்கு வாழும் மக்கள் நாகரிக அடிப்படையில், பொருளாதார அடிப்படையிலையும் வளர்ச்சி அடைந்தவர்களாக காணப்படுவதனால அவர்களது அரசியல் கலாச்சாரம் அபிவிருத்தி அடைந்ததாக காணப்படுகிறது. இங்க ஐரோப்பா அமெரிக்க நாடுகள் பொருளாதாரத்திலையும் அறிவிலையும் வளர்ச்சி அடைந்திருப்பதனால அங்கு அரசியல் கலாச்சாரம் வளர்ச்சி அடைந்ததாக இருக்கின்றது. ஆனால் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் அரசியல் கலாச்சாரம் பின்தங்கிய அரசியல் கலாச்சாரமாக நோக்கப்படுகிறது. இதற்கு காரணம், இந்த நாடுகளில் அரசியல் அபிவிருத்தி பின்தங்கி இருப்பது, பொருளாதாரம் பின்தங்கி இருப்பது, அரசியல் அறிவு பின்தங்கி இருப்பது. இதனால இந்த நாடுகள்ல வாழுகின்ற மக்களின் அரசியல் கலாச்சாரம் பின்தங்கியதாக இருக்கும். பொருளாதார வளர்ச்சி அதன் அடிப்படையில் பலமடையும் அரசியல் சமூக அமைப்பு ஒழுங்கமைப்புகள் மக்களின் அரசியல் விழிப்புணர்வுகள் அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்தும். ஒரு நாட்டில் பொருளாதார வளர்ச்சி அதன் அடிப்படையில் பலமடையும் அரசியல் சமூகம், அங்க சமூக ஒழுங்கமைப்பு என்பன அரசியல் கலாச்சாரத்தை தீர்மானிக்கும் என்று சொல்லப்படுகின்றது. இந்த அரசியல் பொருளாதார சமூக வளர்ச்சி காணப்படும் மந்த நிலை அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளில் அரசியல் கலாச்சாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அறிவு ரீதியாக காணப்படுகின்ற மந்த நிலை இந்த நாடுகளின் அரசியல் கலாச்சாரத்தில் பாதிப்பு செலுத்தியிருக்கிறது. ஆனால் இந்நாடுகளில் அரசியல் கலாச்சாரம் பின்தங்கிய கலாச்சாரம் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்பிரிக்க மற்றும் மேற்கத்திய நாடுகளின் பெரும்பாலான நாடுகள் பின்தங்கிய அரசியல் கலாச்சாரத்தை கொண்டவையாக இருக்கின்றன. ஆப்பிரிக்க கண்டத்தில் காணப்படுகின்ற பெரும்பாலான நாடுகள் பின்தங்கிய அரசியல் கலாச்சாரத்தை கொண்ட நாடுகளாக காணப்படுகின்றன. ஏகாதிபத்திய நாடுகளின் ஊடுருவலால் காணித்துவ நாடுகளின் அரசியல் கலாச்சாரத்தில் பாரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. உடன்பாடான அம்சங்களை காட்டிலும் எதிர்மறையான அம்சங்கள் இங்கு ஏற்பட்டது. இந்த அந்த காணித்துவத்தின் காரணமாக இந்த அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள்ல எதிர்மறையான சொன்னால் மோசமான அரசியல் கலாச்சார தன்மைகள் ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ரைட், ஓகே. இவ்வளவுதான் இன்றைக்கு பார்க்க வேண்டிய விடயம். மற்ற நோட்ஸ்ல இருக்கு, நீங்க பார்த்துக் கொள்ளுங்க. அதை நான் விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இதுல உங்களுக்கான கேள்வி எப்படி வரலாம்? அரசியல் கலாச்சாரம் என்றால் என்ன, அதன் வகைப்பாடுகளை குறிப்பிடும். அரசியல் கலாச்சாரத்தை ஏற்படுத்தும், அரசியல் கலாச்சாரத்தை தோற்றுவிப்பதில் பங்களிப்பு செலுத்துகின்ற ஊடகங்கள் என்னென்ன? குடும்பம், பாடசாலை, அரசியல் கட்சிகள். இப்ப இது நாம அரசியல் சமூகமயமாக்கல்ல பார்த்திருக்கிறோம். அந்த விடயங்களை தூக்கி போடும். அடுத்து அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகளின் அரசியல் கலாச்சாரம், அடுத்து கலவை அரசியல் கலாச்சாரம். இது போன்ற ரீதியில உங்களுக்கான கேள்வி வரும். இந்த பகுதி ஒரு இலகுவான பகுதி. பெரும்பாலும் இதுல இருந்து ஒரு கேள்வி ஒன்று வரும். இதை கொஞ்சம் கூடுதலாக முக்கியத்துவம் கொடுத்து படிச்சுக் கொள்ளுங்க. ரைட், இதுல இப்ப இது இதேபடி தான் நான் சொல்ல போயிட்டு இருக்கேன். இது காலனித்துவ ஆட்சி இருந்ததுனால இந்த நாடுகள்ல அரசியல் நிலை இப்படி காணப்பட்டது அப்படிங்கிறதுதான் எதிர்வரும் செலக்ஷன் சொல்லப்படுது. அதனால நீங்க அதை வாட்சிக்கிட்டீங்கன்னு சொன்னால் போதும், பெருசாக எதிர்பார்க்கப்பட மாட்டார். ரைட், ஓகே. இதுல ஏதாவது நீங்க சந்தேகம் இருக்குமா இருந்தால் நீங்க கதைக்கலாம். பொலிட்டிக்கல் இன்சார்ஜ் நீங்க ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிக்கொள்ளும். இப்போ அரசியல் கலாச்சாரம் என்னபடியும் இதோட முடிவடைகிறது. பொலிட்டிக்கல் இன்சார்ஜ் நீங்க இப்போ ரெக்கார்டிங்க